ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கோபி. நான் இங்கே எய்ம்ஸ் நியூ டெல்லியில் நர்சிங் ஆஃபீஸராக இருக்கேன். நம்ம ஊரில் நிறைய பேர் நர்சிங் படிக்கிறாங்க. நர்சிங் முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் வச்சுட்டு இருக்காங்க. அப்படி இல்லைன்னா கம்மியான சம்பளத்துக்கு ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்களும் என்ன மாதிரி எப்படி இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணுறது? சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நிறைய இருக்குது. நம்ம இந்தியாவில் எய்ம்ஸு, ஜிப்மர், கிட்டத்தட்ட எய்ம்ஸே உங்களுக்கு வந்து 26 எய்ம்ஸ் இருக்கு. அதை தவிர்த்து ஜிப்மர், பிஜே சண்டிகர், இஎஸ்ஐ, ஆர்ஆர்பி, நிமான்ஸ் பெங்களூரு, அது மாதிரி நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ல இருக்கு. இந்த மாதிரி இன்ஸ்டியூட்ல நீங்க எப்படி ஒர்க் பண்றது, அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லலாம்னு இருக்கேன். எல்லாருக்குமே வந்து ஒரு பேசிக்கா ஒரு கனவு இருக்கும், ஒரு நல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு, ஒரு நல்ல சம்பளம் அப்படின்ற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம ஃபில்ஃபில் பண்றது, அதை பத்தி சொல்லலாம்னு இருக்கேன் நான் உங்களுக்கு. இங்க நார்த் இந்தியாவில பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து படிக்கிறப்பவே வந்து இந்த எய்ம்ஸ் கோர்ஸ் இல்ல பிஜே சண்டிகரோ அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. ஏன்னா இங்க வந்து எல்லா ரிசோர்ஸஸும் இருக்கு, கைடன்ஸும் சரி, புக்ஸும் சரி, எல்லாமே இங்க அவைலபிளா இருக்கு. நிறைய கோச்சிங் சென்டர்ஸும் இருக்கு. மெயினான வந்து பாத்தீங்கன்னா இங்க எல்லாருக்கும் ஒரு அந்த அவேர்னஸும் கைடு இருக்கு. இதே நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் மக்களுக்கு கொஞ்சம் அவேர்னஸ் வந்து கம்மியா தான் இருக்கு. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் பத்தி, நர்சிங் இண்டஸ்ட்ரி எப்படி ஜாயின் பண்றது, எல்லாருக்கும் வந்து ஒரு நர்சிங் முடிச்சுட்டு இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ல போறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான செயல், ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆனா உண்மையா பார்த்தோன்னா ரியாலிட்டியில வந்து அந்த கஷ்டம்ன்றது இல்லை. எப்படி படிக்கணும் அந்த ஒரு கைடன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் வர வீடியோல நான் உங்களுக்கு எப்படி எய்ம்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்றது, எப்படி இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குலாம் அப்ளை பண்றது, எப்படி ப்ரிப்பேர் பண்றது, என்ன சேலரி, இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோல சொல்லலாம்னு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நர்சிங் குரூப்ல எல்லாத்துல ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.